கணவன் மனைவி தாங்க இன்னைக்கு டாபிக்கே வந்துட்டு. உலகம் முழுக்க வந்துட்டு ஒரு சர்வே அவங்க நிறைய நிறைய நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. கணவன் மனைவி உண்மையிலே வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. ஆனா எந்த சர்வேயுமே வந்து ஒரு திருப்திகரமா இல்ல. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சர்வேல வந்துட்டு 20% தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கறாங்க. இன்னொரு சர்வேல 30%ங்கிறாங்க. இன்னொரு சர்வேல 40%ங்கிறாங்க. ஆனா ஒரு 50, 60 தாண்டி வந்துட்டு சந்தோஷமான வாழ்க்கைங்கிற மாரிலாம் யாரும் சொல்லிக்கல. ஆனா வந்து ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அப்படிங்கிற மாரி சிலர் சொல்லிக்கிறாங்க. அதே மாரி 20% ஆட்கள் வந்துட்டு, "ஐய்யய்யோ! எனக்கு வந்துட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணோங்கிற மாரி இருக்குன்னு" 20%, 30% எல்லாம் சொல்றாங்கறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தா, ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா அப்படிங்கிற மாரியான ஒரு தோற்றத்த உண்டாக்குது பார்த்தீங்களா? ஆனா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்னன்னு பார்த்தோன்னா, கணவன், மனைவி இருவருமே வந்துட்டு ஒருவரை ஒருவர் வந்துட்டு முழுமையா ஒரு நட்பு ரீதியா வந்துட்டு பழக ஆரம்பிச்சுட்டாங்களே வந்துட்டு, அங்க வந்து அந்த வாழ்க்கை வந்து இனிக்க ஆரம்பிச்சிரும். எப்பயுமே வந்துட்டு ஐய்யயோ! என்னை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது தான் கணவன், என்னை கட்டுப்படுத்தக்கூடியது தான் மனைவி அப்படிங்கிற மாரியான அந்த போக்கு இல்லாம, என்ன வந்து ரொம்பலாம் கட்டுப்படுத்த மாட்டாங்க. என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு குடுப்பாங்க. நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நெனச்சேன்னா, என்ன வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்னை பாராட்டுவார்கள், என்னை வந்து ஊக்குவிப்பார்கள். அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் வந்துட்டு, ஒரு மனைவிக்கும், ஒரு கணவனுக்கும் வந்துட்டு கிடைச்சதுன்னா, அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதேபோல வந்துட்டு, எனக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு, நான் இதுவரைக்கும் இருந்து என்னோட பெற்றோரிடம் வந்துட்டு என்னால வந்துட்டு அ செயல்படுத்த முடியாத நெறைய விஷயங்கள் வந்து இப்ப செயல்படுத்த முடியுது, சாதிக்க முடியுது. நான் வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் வந்து நான் விருப்பப்பட்ட மாரிலாம் வந்துட்டு நெறையா படிக்க முடியுது. அப்படிலாம் நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. வீட்ல இருந்த வரைக்கும் வந்து என்ன வந்து படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப தடை பண்ணாங்க. கணவர் வந்தாரு, அல்லது மனைவி வந்தாங்க. மனைவி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஊக்கப்படுத்துனாங்க. நான் நெறையா வந்துட்டு இப்ப கத்துக்கிட்டேன். அதேமாரி என்னோட அலுவலகத்திலேயும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்த ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்துட்டு, என்னோட மனைவி, என்னோட கணவர் வந்துட்டு எனக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க. இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஏன்ட்டா, இதில வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறது, பகிர்ந்துக்கிறது, தங்களோட அனுபவத்திலேருந்து வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது, இந்த மாரி நெறையா பண்ணலாம். உங்களுக்கு இவங்க தான் பார்ட்னர் அப்படின்னு கிடைக்கிறப்ப வந்து, நம்ம ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த வீடுங்கிறப்ப வந்து அந்த வீட்ட வந்துட்டு அலங்கரிக்கிறதுங்கிறது, நாமளே வந்து அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவ வந்துட்டு ஒவ்வொரு பொருட்களையும் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இடம் மாற்றிக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், அந்த வீடு ஒரு ஒரு புது வீடு மாரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாரி வந்து கணவன், மனைவி இவர் தான் எனக்கு கணவன், இவர் தான் எனக்கு மனைவி அப்படின்னு ஆயிட்டாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு புதுசு புதுசா வந்துட்டு ஒரு ஒரு ஐடியாக்கள குடுக்குறது. ஏன்னா இப்ப நீ வந்துட்டு இத படி. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் மேல போ. அதுல நீங்க வந்து இந்த இத செய்யுங்க. இதுல வந்து நல்லா போங்க. அ உனக்கு வந்து இதுல ஆர்வம் இருக்குல்ல. அப்போ வந்து நீ இத வந்து நீ பண்ணலாமே. இந்த கோர்ஸ் சேர்ந்து நீ வந்துட்டு இதுல கத்துக்கலாமே. உனக்கு வந்து இந்த இந்த மாரி ஆர்ட் இதுலலாம் ஆர்வம் இருக்கா? இத நீ நல்லா பண்ணு. அப்படிங்கிற மாரி, இந்த மாரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கப்படுத்தி, வாழ்க்கை வந்துட்டு ஒரே மாரி போரிங்கா போகாமல, அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய, ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு துணையாக ஒரு கணவனும், ஒரு மனைவியும் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃப் வந்து உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். அதாவது திருமணம் ஆயிடுச்சு. திருமணமான ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு பார்க்குறப்போ வந்து, இந்த 5 ஆண்டுகள்ல வந்து என்னோட வாழ்க்கையில வந்து இந்த இந்த மாரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என்னோட மகிழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற மாரி வந்துட்டு, ஒரு கணவனும் மனைவியும் வந்து அத ஃபீல் பண்ணணும். அதுக்கு வந்து முதல்ல வந்துட்டு அவங்களோட உணர்வுகளுக்கு நாம மதிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்னென்ன விருப்பப்படுறாங்களோ, அந்த விருப்பத்தை எல்லாம் வந்துட்டு நிறைவேற்றக்கூடியதா இருக்கணும். அந்த விருப்பம்ங்கிறது இன்னொன்னு வந்து ஒரு பக்கம் வந்துட்டு உடல் நலத்துக்கு தீங்கானதா இருக்கக்கூடாது. அது சமூகத்துக்கு கேடானதா இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்காக வந்து எனக்கு வந்துட்டு இந்த கஞ்சா அடிக்கணும்னு நினைக்கிறேங்கிறதுக்காக வந்து அத வந்து விருப்பத்துக்குன்னு விட்டுற முடியாது. ஏன்னா ஆக வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட விருப்பம்ங்கிறது வந்து இந்த இந்த மாரி வந்து இப்போ என்னோட பொசிஷன் வந்து இந்த மாரி ஒண்ணு இந்த இந்த இத கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து திடீர்னு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பரதநாட்டியம் கத்துக்கணும்னு இருக்கேன். அல்லது நான் இந்த துறையில போகலான்னு இருக்கேன். அப்படின்னா வந்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு அ அப்ரிஷியேட் பண்ணணும். எப்பயுமே வந்துட்டு கணவனும் மனைவியும் வந்துட்டு ஒரு அனுமதி கேட்கறது அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலயும் வந்துட்டு. நான் வந்து இத மாரி பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஒப்பீனியன் சொல்லி, உங்களுக்கு எப்படி தோணுது? நான் இது பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாரி அந்த ஒப்பீனியன் கேட்குற மாரி தான் இருக்கணும். அதையும் வந்துட்டு ஒரு கணவனோ, மனைவியோ வந்து அப்ரிஷியேட் பண்ற மாரி தான் இருக்கணும். எந்த ஒரு சூழல்லயும் வந்துட்டு திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிட்ட மாரியான ஒரு ஃபீல வந்துட்டு இரு தரப்புக்குமே குடுக்கக்கூடாது. அந்த மாரியான ஒரு வாழ்க்கை சூழல் வச்சுக்கணும். நெறைய அப்ரிஷியேட் பண்ணுங்க. நெறைய கிஃப்ட் ஷேர் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுங்க. எ இ இதுக்காக திடீர்னு கூட்டு போங்க, வெளியில கூட்டு போங்க. ஏதாவது ஒரு சின்னதா வந்து ஒரு சாப்பாடு அங்கேருந்து வாங்கி சாப்பிடுறது. ஒரு ஏதாவது கிஃப்ட் வாங்கி குடுக்குறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க.
அதேபோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்தாற்ப வந்து குடும்பத்தை நடத்த தெரிஞ்சுக்கணும். வருமானத்திற்கு ஏற்றாற்போல வந்துட்டு ஒரு சேமிப்பு, முதலீடு, அதுக்கேற்ற செலவுகள் அந்த மாரி வந்து நம்ம வச்சுக்க தெரியணும். இன்னொன்னு வருமானத்தை அடுத்தடுத்து அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து இருவருமே இணைந்து பேசி அதெல்லாம் முடிவெடுக்கணும். எப்பயுமே ஒரு குடும்பத்தில வந்து வருமானம் நல்ல விதத்தில இருந்து, அதேபோல அந்த அன்பு குறையாது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஏன்னா அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தம்பதியர் தினம் உங்களுக்கு இனிதாக அமைய வாழ்த்துகள். நன்றி.